இந்த நல்ல சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த நம்முடைய அருமையான பாஸ்டருக்கு நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த வாய்ப்பை நான் சாதாரணமாக நினைக்கவில்லை. இதை ஒரு முக்கியமான தருணமாக நான் நினைக்கிறேன். காரணம், ஒவ்வொரு வருடமும் நாம் இப்படி ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்குறாரு. அது மாத்திரம் இல்லை, பாஸ்டர் அதற்காக எடுத்துக்கொள்கிற முயற்சி, பிரயாசம், தீவிர ஈடுபாடுகள், இவைகளெல்லாம் பார்க்கும்போது பாஸ்டருடைய குடும்பம், பாஸ்டருடைய மகன் பாஸ்டர் ரிச்சர்ட், பாஸ்டர் அம்மா, இளைய ஊழியக்காரர் இன்னொருத்தர் இருக்கிறாரு பாஸ்டர், அவரும் பாஸ்டர் ராபின், இப்படியே எல்லாரும் சேர்ந்து ஒரு சபையை நிர்வகிப்பது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், பாஸ்டர் சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. பாஸ்டர் அப்படி நினைக்கிறாங்க மனசில். நான் ஒன்றுமே நினைக்கிறது இல்லை மனசில். என்னை பற்றி இது வரைக்கும் எதுவுமே நான் நினச்சதே இல்லை. கடவுளுக்கு நல்லா தெரியும். பாஸ்டர் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. பாஸ்டர் ஒரு கனத்துக்குரிய தேவ மனுஷன். அவரை கர்த்தர் இந்த பட்டணத்தில் வைத்து பெரிய காரியங்களை அவர் மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் அங்கங்கே வச்சு ஆண்டவர் ஏதோ அவரால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவ்வளோதான் நான் சொல்கிறதுக்கு முடியுமே தவிர வேறு ஒன்றும் பெரிதாக இதில் சொல்வதற்கு இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாஸ் சொன்னது போல் உங்களுக்கு சாப்பாடு வேறு இருக்குது. அதனால் நம்ம பாட்டுன்னு பேசலாம். கன்னியாகுமரி மாதிரி நம்ம கன்வென்ஷனில் பேச ஆரம்பிக்க வேண்டியது தான். அந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலான்னு பாஸ்டர்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் இஷ்டம் போல் பேசலாம் அப்படின்னு நினச்சாலும் எனக்கு மனசு அப்படி இடம் கொடுக்க மாட்டேங்குது. கொஞ்சம் நேரம் ஆண்டவருடைய வசனங்களை தியானித்து, ஜெபத்தோடு ஆண்டவருடைய வசனங்களை தியானித்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி எதற்காக இந்த ஒரு கூட்டத்தை பாஸ்டர் ஏற்படுத்தினாங்களோ, அவங்க மனசில் என்னை எதுக்காக கூப்பிடணுன்னு ஒரு ஏவுதல் வந்துச்சோ, அதை ஆண்டவர் எப்படியாவது நிறைவேற்றி கொடுத்துட்டாருன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்ம ரூத் சரித்திர புஸ்தகத்தை எடுத்துக்கலாம். ரூத் சரித்திர புஸ்தகத்திலிருந்து நாம் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் படிக்க போகிறோம். நான் ஒரு 5 பேரை மட்டும் அதிலேருந்து எடுத்துக்கிறேன். வேறு ஒன்றும் வசனம் எல்லாம் அதிலேருந்து நான் எடுக்கலை. ஒரு 5 ஆட்களை அதிலேருந்து எடுத்திருக்கிறேன். அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த 33வது ஆண்டு விழாவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். 33 ஆண்டுகள் பத்திரமாக சபையை காப்பாற்றி வருகிற தெய்வத்திற்கு நான் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். சபைக்கு நன்மை செய்த கர்த்தருக்கு நான் துதிகளை செலுத்துகிறேன். சபையை காப்பாற்றின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதகரை காப்பாற்றின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதகருடைய குடும்பத்தை காப்பாற்றின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையின் மூலமாய் செய்த பல நன்மைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த குளிர்சாதன வசதிகளுக்காக கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நல்ல தெய்வத்தை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நகோமி இந்த புஸ்தகத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர். நிறைய பேர் இருக்காங்க. 2வது ரூத் இந்த புஸ்தகத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர். 3வது போவாஸ் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். 4வது ஓபேத் முக்கியமான ஒரு நபர். இந்த புஸ்தகத்தில் தாவீதின் பேரும் இருக்குது. அதனால் தாவீதையும் நான் சேர்த்துக்கிடுறேன். 5 பேரை சேர்த்துக்கிடுறேன். 5 பெயர்கள். இன்றைக்கு உங்களுக்கு முன்னால் நான் 5 பேர்களை மட்டும்தான் சொல்லி இருக்கிறோம். நம்ம மொதல் பேர் என்ன? நகோமி. நகோமி அப்படின்னா ரொம்ப இனிமை, ரொம்ப மென்மை, இல்லை ப்ளசன்ட் அண்ட் ஜென்டில் அப்படின்னு எழுதியிருக்கு. நகோமினா என்ன அப்படின்னா ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு ஆள். எப்படிப்பட்ட ஆள்? ரொம்ப இனிமையான ஒரு நபர். விசுவாசிகளாகிய உங்களை பார்த்து
இந்த இரவு வேளையில் நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த அளவுக்கு இனிமையான ஆட்களாக இருக்கீங்க? உங்கள்கிட்ட நான் இதை தான் பேசணும்னு விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் என் மனசில் இந்த செய்தியை தான் வச்சார். ஒரு இனிமை எந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு இனிமையான சுபாவத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க? ஆண்டவருக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு இனிமையான ஆட்களாக நீங்கள் இருக்கீங்க? இந்த கேள்வியை உங்களுக்கு முன்னால் நான் வைக்கிறேன். எவ்வளவு இனிமை உங்கள்கிட்ட இருக்கு? எல்லாரும் சிரிக்கிறோம், ஆனால் இனிமையான சுபாவம் எல்லார்கிட்டையும் இருக்குதா? இந்த நகோமி பாருங்க, புருஷனை இழந்துட்டா, பிள்ளைகள்லாம் கூட இழந்துட்டா. இந்த கடினமான சூழ்நிலையிலையும் அவ இனிமையானவளாக தான் இருக்கிறா. நாம் நினைக்கிறோம் கடினமான சூழ்நிலைகள் மக்களை கரடு முரடான ஆட்களாக மாற்றிவிடும் என்று நாம் நினைக்கிறோம். நான் அப்படி யோசித்து கொண்டிருந்த நாட்கள் உண்டு. ஆனால் கடினமான சூழ்நிலைகள் மக்களை கடினமானவர்களாக மாற்றுகிறதில்லை. அதற்கு பதிலாக மக்களை அந்த சூழ்நிலைகள் தான் இனிமையானவர்களாக மாற்றுகிறது. இந்த ஆனிவர்சரியில் நம்மக்கிட்ட ஒரு நல்ல சுபாவம் வரப்போகுது. நம்ம இனிமையான ஆட்களாக மாறப்போகிறோம். பிரைஸ் தி லார்ட். இனிமையான ஆட்கள், மென்மையான ஆட்கள். இப்போ ஒரு ரோட்டில் ஒரு கல் கிடக்குது. ரோடு போடுறது கொண்டு வந்து கொட்டுற கல்லெல்லாம் பார்க்குறீங்க, எவ்வளோ கரடு முரடாக இருக்குது. ஆனால் அதே ஆற்றங்கரையில் ஒரு கல் பார்க்குறீங்க, அது எவ்வளவு வளவழன்னு அழகாக இருக்குது. இந்த கல்லுக்கு அந்த கல்லுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த கல் அப்படியே வெட்டி எடுத்து கொண்டு வந்த கல். இந்த ரோட்டில் கொட்டி இருக்கிற இந்த ஜல்லி கல் அப்படி தான். ஆனால் இந்த ஆற்றில் இருக்கிற இந்த உருண்டையாக இருக்கிற இந்த கூழாங்கல் அப்படிப்பட்டது இல்லை. இது ரொம்ப அடிபட்டு, ரொம்ப மிதிப்பட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு இது என்ன ஆயிடுச்சுன்னா சாஃப்ட் ஆயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, ரொம்ப அடிபட்டவங்க, ரொம்ப சிரமப்பட்டவங்க, ரொம்ப உபத்திரவப்பட்டவங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. ஆமென். சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எடுத்ததுக்கெல்லாம் பெரிய கோபமெல்லாம் வரும். சிலருக்கு எடுத்ததுக்கெல்லாம் ரொம்ப எரிச்சல் படுவாங்க. எடுத்ததுக்கெல்லாம் அப்படியே தலையை வெடிச்சு போகிற மாதிரி பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் யாருன்னா, அவங்க இன்னும் அடிபடவே இல்லை, இன்னும் மிதிப்படவே இல்லை, இன்னும் அவங்க பிரச்சனைகளை சந்திக்கவே இல்லை, இன்னும் அவங்க பெரிய பெரிய போராட்டங்களை சந்திக்கவே இல்லை. பெரிய பெரிய போராட்டங்களை சந்தித்தவங்க ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. ஆமென். எத்தனை பேர் இந்த கோயிலில் சாஃப்டான ஆட்கள்? கை தூக்குங்க பார்க்கலாம். பாருங்க, கொஞ்சம் பேர் கை உயர்த்துறாங்க. உங்கள் வீட்டில் கேட்டால் தான் தெரியும் நீங்கள் சாஃப்டான ஆட்களா, எப்படிப்பட்ட ஆட்கள்னு. நீங்கள் இங்கே சபையில் எல்லாம் சாஃப்டாக தான் இருப்போம், எல்லாம் இனிமையாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். நம்ம எல்லாரும் சிரித்த முகத்தோடு தான் இருப்போம். பிரசங்கம் பண்ணுற நானும் கூட சிரித்த முகத்தோடு தான் பேசுவேன். ஆனால் சூழ்நிலைகள் வரும்போது நாம் சாஃப்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள். இந்த நகோமிக்கு அப்படி சூழ்நிலைகள் எல்லாம் வந்துச்சு. புருஷனும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, ஆனால் அவளுக்கு பேரே இனிமையானவள். அவள் அதை ஒரு சந்தர்ப்பத்தில் விரும்பாமல் கூட இருந்தா. என்னை ஏமா இப்படி கூப்பிடுறீங்க, என்னை மாறாள்னு கூப்பிடுங்கன்னு கூட அவள் சொல்கிறா. எனக்கு ரொம்ப கசப்பு இருக்குது வாழ்க்கையில் அப்படின்னு கூட அவள் சொல்கிறா. ஆனாலும் அவள் பேர் என்ன பேர்? நகோமி தான். நகோமி தான். இன்னைக்கு சர்ச்சில் இருக்கிற சகோதரிகளுக்கெல்லாம் நம்ம நகோமின்னு பேர் வச்சிட்டோம்னா நீங்கள் எல்லாம் இனிமையான ஆட்களாக இருக்கணும். பாருங்க, பைபிளில் நம்ம படிக்கிறோம். 2 சாமுவேல் 1 வசனத்தில், உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள். பாருங்க, அப்பா மகன் தான், ஆனால் எப்படி இருந்தாங்களா? பிரியமா இருந்தாங்களா? இன்பமா இருந்தாங்களா? அப்பா பிள்ளை எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்க. அப்பாவும் மகனும் எப்படி வாழ்ந்திருக்காங்க? பிரியமா, இன்பமா. எத்தனை வீட்டில் அப்பா மகன் அப்படி இருக்காங்க? நீங்களே யோசித்து சொல்லுங்க. எத்தனை வீட்டில் அப்பா மகன் ரொம்ப பிரியமா, ரொம்ப இன்பமா இருக்கிறாங்க? அப்பாவுக்கு மகனுக்கு எங்க ஒத்து போகுது? நிறைய வீடுகளில் அப்பா மகனுக்கு பிடிக்கிறது இல்லை, அப்பாவுக்கு மகனை பிடிக்கிறது இல்லை.
இப்படிதான் நிறைய வீடுகள் இன்றைக்கு நாம கிறிஸ்தவ வீடுகளை பார்க்குறோம் அப்படி. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த சபை அப்படிப்பட்ட ஒரு சபை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாஸ்டருடைய குடும்பம் நமக்கு முன்மாதிரியாக இருக்காங்களே. பாஸ்டரும் அவருடைய பிள்ளைகளும் எவ்வளவு பிரியமாக இன்பமாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறோமே, எவ்வளோ ஒருத்தரோட ஒருத்தர் ஐக்கியமாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறோமே, எவ்வளோ அந்யோன்யமாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறோமே. அப்போது ஒரு மனிதனை இந்த கடினமான சூழ்நிலைகள் இனிமையானவனாக மாற்றுகிறது, பிரியமானவனாக மாற்றுகிறது. நல்ல அந்த மென்மையான ஒரு சுபாவத்தை கடினமான சூழ்நிலைகள் கொண்டு வருகிறது என்று நீங்கள் நம்புவீர்களானால், கடினமான சூழ்நிலைகள் வரும்பொழுது கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்தரிப்பீர்கள். கடினமான சூழ்நிலைகளுக்காக ஸ்தோத்திரம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு கெட்டதுன்னு எழுதினாரா, நல்லதுன்னு எழுதினாரா? நல்லதுன்னு எழுதினாரு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், உபத்திரம் வந்தால் அது கெட்டதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். பைபிளுக்கு எதிர்மாறா நம்ம திங்க் பண்ணுறோம். உபத்திரவப்பட்டது நல்லதுன்னு அவர் எழுதுறாரு. நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு பெரிய உபத்திரம் வரும்போதெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன், என்னை ஏன் இந்த பாடா படுத்துறாரு ஆண்டவர், எனக்கு ஏன் இவ்வளோ சிரமம், எனக்கு நான் ஒரு நல்ல விசுவாசி தானே, நான் ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளை தானே, எனக்கு ஏன் இவ்வளோ உபத்திரவம் அப்படி நம்ம நினைக்கிறோமா இல்லையா? எனக்கு ஏன் இவ்வளோ பாடுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். நீங்கள் நினைக்க மாட்டீங்களா? நான் நினைப்பேங்க. நான் பிள்ளைனா சொல்கிறேன், நான் நினைப்பேன், எனக்கு ஏன் இவ்வளோ பாடு, நான் என்ன தப்பு பண்ணேன்? தப்பு பண்ணதுனால இல்லை, அந்த உபத்திரவப்படுறது நல்லது போல. அதனால் நாம் அதை நல்லதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா உண்மையிலேயே நம்ம அதை கெட்டதுன்னு சொல்லவே முடியாது. பாஸ்டர் வார்த்தைக்கு வார்த்தை நம்ம இயேசு நல்லவருங்கிறார். அப்போ அந்த வார்த்தைக்கு வார்த்தை இந்த நல்லவர்னு எப்படி வருது அப்படின்னு கேட்டால், என்ன சூழ்நிலை வந்தாலும் அவர் நல்லவருங்கிறத தவிர வேற வார்த்தை நம்ம வாயிலிருந்து என்ன பண்ணாது, வருமா? வரவே வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. உபத்திரவத்தின் பாதையில் நீங்கள் செல்வீர்களானால் அது கெட்டதுன்னு நினைக்காதீங்க, அதை எப்பவுமே நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, எனக்கு நல்லது. சில உபத்திரவம், சில பாடு, சில பிரச்சனை, சில வியாதி, சில பலவீனம், சில நெருக்கடி, இது கெட்டதுன்னு நம்ம மாம்சம் சொல்லுகிறது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறதுனா இது நல்லதுன்னு சொல்லுது. ஆகவே நான் அதை நல்லதுன்னு நான் சொல்ல போறேன் இனிமேல். அப்ப நான் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிற பாதை ஒருவேளை உபத்திரவ பாதையாக இருந்தால், இந்த 33வது ஆண்டு விழாவிலே உபத்திரவம் நல்லது என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு காலத்திலே நான் நினைத்து கொண்டிருந்த நினைவுகளை தேவன் மாற்றுவதற்காக என்னை பல பாதைகளிலே அவர் நடத்தினார். அப்படி நடத்தி எனக்கு தேவன் என்ன கற்றுக் கொடுத்தார் என்றால், ஊழியத்திலே பாடுகளையும் கஷ்டங்களையும் சிரமங்களையும் அனுபவிக்க தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதை நான் கற்றுக்கொண்ட பொழுது நான் அதை மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொண்டேன். அது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றுகிறதை நான் புரிந்து கொண்டேன். அது என் ஆவிக்குரிய வாழ்க்கையை உயர்த்துகிறதை நான் புரிந்து கொண்டேன். அது என் ஆவிக்குரிய வாழ்க்கையை சற்று அதிகமாய் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருகிறதை நான் புரிந்து கொண்டேன். ஆகவே நான் இந்த பிரசங்க பீடத்திலிருந்து தைரியமாக சொல்லுவேன், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அதனால் நான் அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். பிரைஸ் தி லார்ட். நான் அதை நல்லது என்று நான் புரிந்து கொண்டேன். புரிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு பாதை தேவைப்பட்டது. அந்த பாதையிலே தேவன் என்னை கொண்டு போன போது நான் என்ன புரிந்து கொண்டேன், நான் உபத்திரவப்பட்டதும் உபத்திரவப்படுகிறதும் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களும் நல்லது என்று நான் புரிந்து கொண்டேன். ஆமென், அல்லேலூயா. விசுவாசிகளே, நீங்கள் வெறும் ஆசீர்வாதத்தை தேடுகிற ஆட்களாக இருக்க வேண்டாம். நீங்கள் தேவனை நன்றாக தேடுகிற ஜனமாய் இருங்கள். தேவனை தேடுகிற ஜனங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உபத்திரவங்கள் எல்லாம் நல்லதுதான். இந்த மனுஷிக்கு பேர் இனிமை. அவள் ரொம்ப இனிமையாக மென்மையாக இருக்கிறாள். நான் பார்த்திருக்கிறேன், அதிக பிரச்சனை உள்ள ஆட்கள் சிரித்த முகத்தோடு இருக்கிறார்கள். சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிற ஆட்கள் ரொம்ப சீரியஸான முகத்தோடு வாழ்கிறார்கள். அதிக பிரச்சனை இருக்கிறவர்களையும் நான் சந்தித்திருக்கிறேன். அவங்க சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க, சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க.
பிரச்சனையே இல்லாத ஆட்களையும் நான் சந்தித்திருக்கிறேன். பிரச்சனையை உருவாக்கி பேசுவார்கள். இப்படி ஆட்களையும் நான் சந்தித்திருக்கிறேன். அதிக பிரச்சனை இருக்கிறது, சிரித்த முகத்தோடு பேசுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதிக பிரச்சனை, மக்கள் சிரித்த முகத்தோடு இருக்கிறார்கள். சின்ன பிரச்சனைக்கு சிலர் ரொம்ப சோர்ந்து போய் விடுகிறார்கள். ஆகவே நீங்கள் இனிமையாயிருங்கள் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். தகப்பனும் மகனும் இனிமையாயிருங்கள், மாமியாரும் மருமகளும் இனிமையாயிருங்கள், சகோதரர்களுக்குள்ளே இனிமையானவர்களாக இருங்கள், சபையிலே இனிமையானவர்களாக இருங்கள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும். அங்கே ஒரு இனிமை என்று சொல்லப்பட்டிருக்கு, பார்த்தீங்களா? ஒரு இன்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஃபெலோஷிப் என்னது? இன்பம். இங்க என்ன இருக்கிறது? ஒரு இனிமை காணப்படுகிறது. அந்த இனிமைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு ஸ்வீட் ஸ்பிரிட், அதற்கு ஆங்கிலத்தில் நாம் என்ன சொல்லுகிறோம்? ஸ்வீட் ஸ்பிரிட். அப்படி என்றால் ஒரு இனிமையான ஆவி. சொல்லுங்க, எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, இனிமையான ஆவி. என்ன ஆவி இருக்கணும் நமக்கு? கோப ஆவி இருக்கணுமா? அது வேண்டாம். எரிச்சலின் ஆவி இருக்கணுமா? அது வேண்டாம். வெறுப்பின் ஆவி இருக்கணுமா? அது வேண்டாம். குறை சொல்ற ஆவி இருக்கணுமா? அது வேண்டாம். குற்றம் சாட்டுற ஆவி இருக்கணுமா? அது வேண்டாம். என்ன ஸ்பிரிட் வேணும் நமக்கு? ஸ்வீட் ஸ்பிரிட். என்ன ஸ்பிரிட்? சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஸ்வீட்டே பிடிக்காதா உங்களுக்கு? ஸ்வீட் ஸ்பிரிட்னு சொல்லுங்க. இனிமையான ஆவி. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, பிரதர் உங்களுக்கு ஒரு இனிமையான ஆவி தேவைப்படுது. நீங்க ரொம்ப இனிமையான ஆள் தான். உங்களை பார்க்கும்போது தெரியுது, உங்க முகம் எல்லாம் அப்படி இனிமையா இருக்கு பாருங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க. ஒன்று பேதுரு 3 3-4 வசனங்களை நம்ம படிச்சா சகோதரிகளுக்கான ஒரு ஆலோசனை இல்லையா? அதை பாருங்களேன். 1 பேதுரு 3 வசனங்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவது. அல்லேலூயா. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய உங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. இது என்ன குணம்? இருதயத்தில் மறைஞ்சிருக்கிற ஒரு குணம். நிறைய பேர் இருதயத்தில் கோபம் மறைஞ்சிருக்குது, நிறைய பேர் இருதயத்தில் வெறுப்பு மறைஞ்சிருக்குது, நிறைய பேர் இருதயத்தில் கசப்பு கூட மறைஞ்சிருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்றாரு? உங்கள் இருதயத்திலே மறைந்திருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய உங்கள் இருதயத்திலே மறைந்திருக்கிற இந்த குணமே உங்களுக்கு அலங்காரம். சிஸ்டர், நீங்க சொல்ல முடியுமா? பாஸ்டர், என் இருதயத்தில் ஒரு சாந்தம் இருக்குது, என் இருதயத்தில் ஒரு அமைதல் இருக்குது, சொல்ல முடியுமா? சாந்தமோ அமைதலும் உள்ள ஆவியாகிய உங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. சபையில் நம்ம நிறைய பேருக்கு நல்ல பையன் இவரு அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வைப்போம். ரொம்ப நல்ல பையன், சபைக்கு ரெகுலரா வருவாரு, நல்ல தம்பி இவரு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைப்போம். அவன் தான் மனைவியை போட்டு அடி அடின்னு அடிப்பான். இவனுக்கு நம்ம கொடுத்த சர்டிஃபிகேட்டு. அதனால நான் இப்போ என்ன கற்றுக்கிட்டேன்னா, கல்யாணத்துக்கு முன்னாலே யாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கறதே இல்லை. நான் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கழித்து பார்க்கலாம். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னால் இருக்கிற ஆளே வேற, கல்யாணத்துக்கு பிறகு இருக்கிற ஆளே வேற. கல்யாணத்துக்கு முன்னாலே இவெல்லாம் சபையில் இருக்க மாட்டான்னு நினச்சோம், அவெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு நல்ல விசுவாசி ஆயிடுறான். கல்யாணத்துக்கு பிறகு இவெல்லாம் சபையே தாங்குவான் அப்படின்னு நினச்சோம், அவெல்லாம் சபையை விட்டே போயிட்டான். சபையில் பையன்களையும் பொண்ணுங்களையும் எப்படி பிரிக்கலாம்னா, கல்யாணத்துக்கு முன்னால கல்யாணத்துக்கு பின்னால. கல்யாணத்துக்கு முன்னால பாஸ்டருக்கு தெரியும் நிச்சயமா, என்னை விட அவர் பல ஆண்டுகளாக ஊழியத்தில் இருக்கிறார், 33வது வருஷத்தை செலிப்ரேட் பண்ணுறாரு. அவர் எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு, எவ்வளோ பேரை கல்யாணத்தில் பார்த்துருப்பாரு. நான் சொல்றது அவருக்கும் கட்டாயமாக தெரியும், நான் சொல்றது அவர் ஆமோதிப்பாரு. கல்யாணத்துக்கு முன்னால நாம நினைச்ச ஆளே வேற, கல்யாணத்துக்கு பிறகு பார்க்குற ஆளே வேற. அப்போ உங்க இருதயத்தில் ஒரு அமைதலான குணம்,
ஒரு சாந்த குணம் மறைஞ்சிருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நினச்சிருக்கேன் சில பையங்களை இவெல்லாம் உருப்படவே மாட்டான் போல தெரியுது, இவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறோமே, அந்த பொண்ணு வருவா பாருங்க, அந்த பொண்ணு அவனை தூக்கி நிறுத்திடுவா. அப்படி தூக்கி நிறுத்தி அவனை கெட்டிக்காரனாக்கி அவன் சபையில் ஒரு நல்ல விசுவாசியா அற்புதமான சகோதரனா மாறிடுவான். நான் நினைப்பேன் இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் நம்ம சபைக்கு வந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் ஆண்டவரே. அதனால இப்பெல்லாம் ஒரு கல்யாணம்னு அனௌன்ஸ் பண்ணா நான் அந்த பொண்ணுங்களுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வரப்போகிற பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கணும். எத்தனை பொண்ணு வந்து பையனை கூட்டிகிட்டு போயிட்டு தெரியுமா? அதுங்க என்ன நோக்கத்தோட கோயிலுக்குள்ளே வருமோ தெரியாது, நல்லா அமைதியாக கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரோங்க. அப்புறம் மெதுவாக 3 மாதம் ரொம்ப சின்சியராக இருக்கோங்க. 3ஆவது மாதத்துலேருந்து மெதுவாக எங்கே போகுதுங்கன்னே தெரியாது, மெதுவாக அவன் பின்னாலேயே போயிடுவான். சில பொண்ணுங்க இதுங்க இழுத்துக்கிட்டு எங்கே கூட்டிகிட்டு தொலைய போதோ தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அந்த பொண்ணுங்க பாருங்க ரொம்ப சின்சியராக இருக்கும் சர்ச்சில். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது பாஸ்டருக்கு ரொம்ப கஷ்டம். இதில் பெரிய சேலஞ்ச் இருக்குது பையனுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல. ஆகவே சகோதரிகளே, நீங்கள் ஒரு திருமணம் செய்து இந்த சபையிலே ஒரு பெண் ஒரு பிள்ளையாக வருவீர்களானால் நீங்களும் உங்கள் கணவன் இந்த சபையில் இணைந்திருக்க வேண்டும் என்கிற நல்ல தீர்மானத்தோடு உள்ள வரணும். அந்த நல்ல எண்ணத்தோடு வரணும். வீட்டில இருந்து காலி பண்ற மாதிரி இங்க இருந்தும் காலி பண்ணிடக்கூடாது. வீட்டில் தான் காலி பண்ணிடுறீங்க அவனை, இங்க இருந்தும் காலி பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், அவனுக்கு வாழ்க்கை என்ன ஆகும்? ஒரு நல்ல இடத்துல இருந்து நாம ஆட்களை பிரிக்க கூடாது. ஆமே, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆகவே சகோதரிகளே, உங்கள் இருதயத்திலே மறைந்திருக்கிற இந்த குணத்துக்காக ஆண்டவரை நான் சோத்தரிக்கிறேன். சாந்தம் அமைதலுள்ள சுபாவத்தோடு. ஆமா, எங்க சபை மாதிரி இந்த சபை இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது. எல்லா சபையும் ஒரே மாதிரி இருக்காது. ரெண்டாவது, ரூத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கம்பேஷனேட் ஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப அன்பான ஒரு நண்பர்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? கம்பேஷனேட் ஃப்ரெண்ட், அன்பான ஒரு நண்பர், ரொம்ப ரொம்ப அன்புள்ள ஒரு நண்பர்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. அன்புள்ள ஒரு நண்பர். சபையிலே நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்களாக இருக்க வேண்டும் என்று ரெண்டாவது நாம படிக்கணும். அப்படின்னா நீங்க சபையிலே ஒரு அன்பான நண்பராக இருக்க வேண்டும். சபையில உங்கள்கிட்ட என்ன வெளிப்படணும்னா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வெளிப்படணும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஹெல்த்தியான ஃப்ரெண்ட்ஷிப் சபையில வெளிப்படணும். இந்த ரூத் அப்படித்தான். அவளுக்கு ரொம்ப நகோமியை பிடிச்சு போயிடுச்சு. கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, அவ புருஷன் வேற இறந்து போயிட்டான், மாமனாரும் இறந்து போயிட்டாரு, ஒருபாலுடைய புருஷனும் இறந்து போயிட்டான். இப்படி பார்த்தீங்களா, எல்லாரும் இறந்து போயிட்டு அந்த வீட்டில் வெறும் 3 பெண்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ அதுல ஒரு பெண் ஒருபால். இவ சொல்றா, மாமியார் எனக்கு வயசாயிருச்சு, நீங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போங்க, போய் நல்லபடியா சந்தோஷமா வாழுங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிடுறா. சொன்னதுக்கு ஒருத்தி வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு முத்தம் கொடுத்துட்டு அவ போயிட்டா ஒருபால். இன்னொருத்தி என்ன பண்றா, சொல்றா, நான் உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன், நீ எங்க போறியோ அங்க நான் வருவேன், நீ எங்க தங்குறியோ அங்க நான் தங்குவேன், உன் கூட தான் நான் இருப்பேன், என் ஜீவிய காலம் முழுவதும் உன்னோட தான் இருப்பேன், நீ எந்த கடவுளை கும்பிடுறியோ அந்த கடவுளை நானும் கும்பிடுவேன், இல்ல நீ எங்க சாவறியோ அங்கதான் நானும் என்ன பண்ணுவேன். இந்த எல்லாம் நல்ல நட்புறவு பாருங்க, பேருக்கேத்த ஒரு வாழ்க்கை. ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு மாமியாருக்கு. மாமியாருக்கு என்ன மாதிரி ஃப்ரெண்டுன்னா வெரி குட் ஃப்ரெண்டு இந்த அம்மா. அப்படி ஒரு ஃப்ரெண்டை நம்ம பார்க்கவே முடியாது. யார் எந்த மருமகா அப்படி சொல்லுவா, நான் உன் கூடயே வருவேன், உன் கூடயே இருப்பேன், உன் கூடயே சாவேன், இப்படியெல்லாம் யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்படியெல்லாம் சொல்றதுக்கு ஆட்களே கிடையாது. ஆனா ஒரு நல்ல நண்பனாக இந்த ரூத் நடந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நமக்கு என்ன தெரியணும் தெரியுமா? நம்ம ஆண்டவரோட நல்ல நண்பர்களா இருக்கணும். ஆமே, சொல்லணும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க என்ன சிநேகிதன்னு கூப்பிட்டுருக்கீங்க பைபிள்ல, அதனால நான் உங்க சிநேகிதன் தான், நான் உங்களோட நல்ல நண்பனா வாழ விரும்புறேன், உங்களோட நடக்க விரும்புறேன், உங்களோட பேச விரும்புறேன், உங்களோட தங்கி இருக்க விரும்புறேன், உங்க கூட உறவாட விரும்புறேன், உங்களையே நான் ரொம்ப நேசிக்க விரும்புறேன் ஆண்டவரே. ரெண்டாவது, எனக்கு ஒரு சபையை கொடுத்துருக்கிறீங்க, அந்த சபையிலேயே நான் தங்கி இருக்க விரும்புறேன், அந்த சபையில நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் ஒரு நண்பனை போல அந்த சபையில இருக்க விரும்புகிறேன்.
ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம் சபையிலே நம்முடைய நட்புறவை நாம் காப்பாற்ற வேண்டும். சபையிலே நம்முடைய நல்ல உறவுகளை நாம் அதிகமாக கட்டி எழுப்ப வேண்டும். சபைக்கும் நமக்கும் ஒரு நல்ல நட்புறவு இருக்க வேண்டும். போதகருக்கும் நமக்கும் ஒரு நல்ல நட்புறவு இருக்க வேண்டும். இதை கட்டி எழுப்புகிற விசுவாசிகளாக நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுதே பாஸ்டர் நம்மளை பற்றி தான் தப்பா பேசுவார்னு நினைச்சுக்கிட்டு வரக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது எப்படி வரணும், கடவுள் இன்னைக்கு என் கூட பேசுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வரணுமே தவிர ஒரு தவறான ராங் மைண்ட் செட்ல வரவே கூடாது. நிறைய ஆட்கள் சபைக்கு வரும்போது ரொம்ப ராங் மைண்ட் செட்ல வர்றாங்க. அதனால அவங்களால சபையோட நட்புறவு பாராட்ட முடியல. உங்க மைண்ட் செட் கொஞ்சம் ராங்கா இருக்கு. அந்த மைண்ட் செட்டை கொஞ்சம் மாத்திக்கணும். நீங்க ரொம்ப ஒரு ஓல்டு மைண்ட் செட்ல இருக்கீங்க. அந்த மைண்ட் செட்டை விட்டுருங்க. அந்த சிந்தனைகளை விட்டுட்டு சபை என்னுடைய குடும்பம், அங்கே என்னுடைய நட்புறவை இன்னும் நான் வலிமையாக்க போகிறேன், பலமாக்க போகிறேன் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் இங்கே வர வேண்டும். இல்ல கலாத்தியர் 6:2 சொல்றாருல்ல, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். இங்க வர்றது எதுக்காக வர்றோம்? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பதற்காக வருகிறோம். ஜெபம் நடக்கிறது, உபவாச கூட்டங்கள் நடக்கிறது. அங்கே நாம் என்ன ஜெபிக்கிறோம்? ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஜெபித்து கொண்டிருக்கிறோம். யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களை விசாரிக்கிறோம். எப்படி இருக்கிறீர்கள், சுகமா இருக்கிறீர்களா, நன்றா இருக்கிறீர்களா என்று நாம் விசாரிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நட்புறவை நாம் அதிகப்படுத்த வேண்டும். மேல சொல்றார், கொலோசியர் 3:13 சொல்றார், ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று நமக்கு எழுதி கொடுக்கிறார். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சபையினுடைய ஐக்கியம் எவ்வளவு வலுவானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வலுவான ஐக்கியத்தை வலிமைப்படுத்துகிற நண்பர்களாக நீங்கள் மாற வேண்டும். சபையிலே போதகருக்கு கை கொடுக்கிற நண்பர்களாக இருக்க வேண்டும். போதகரிடத்திலே முகம் திருப்புகிற மனிதர்களாக ஒரு நாளும் நாம் இருக்கக்கூடாது. ஒரு போதகருடைய சிரமத்தையும், ஒரு போதகருடைய வலியையும், ஒரு போதகருடைய கடினமான சூழ்நிலைகளையும் அவர் சொல்லவே முடியாது பல சமயங்களிலே. அதனால் நாம் போதகர் நன்றாயிருக்கிறார் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. அவருடைய சிரமங்களை புரிந்து கொள்ளுகிற ஒரு நல்ல நண்பராக நாம் சபையிலே நிற்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. ஏதோ கொஞ்சம் பேர் ஆமேன் அல்லேலூயா எல்லாம் சொன்னீங்க. மீதி பேர்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்க? நீங்க சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சில ஆட்களுக்கு பாஸ்டருடைய சிரமம் என்னவென்றே தெரியாது. அவர்கள் எப்போதும் அவர்களுடைய சிரமத்தை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பார்கள். சிலர் அதை புரிந்து கொள்ளுகிற அந்த தெளிவற்ற மனநிலையோடு இருப்பார்கள். நீங்கள் எப்பொழுதும் கை கொடுக்கிற நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும். ஆமேன் சொல்ல கேட்கிறேன். எப்பொழுதும் கை கொடுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் கை கொடுத்து கொண்டிருங்கள். எல்லா நேரத்திலும் நட்பு பாராட்டுங்கள். அதைத்தான் ஒரு போதகர் எதிர்பார்க்கிறாரே தவிர உங்கள் பாக்கெட்ல இருக்கிற பணத்தை கொடுப்பதல்ல போதகருக்கு நீங்கள் செய்கிற முதலாவது காரியம். முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அவரோடு நட்புறவாக கை குலுக்கி கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் அல்லேலூயா. அந்த நட்புறவை மறக்க கூடாதுங்க. அந்த நட்புறவு வளர வேண்டும், வளர வேண்டும். எப்படி அது வளரும் தெரியுமா? சபையில கூட ஒருவரோடு ஒருவர் அப்படித்தான் இருக்க வேண்டும். சகோதர சகோதரிகளாக பாவித்து பழக வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில சமயங்களிலே சில ஆட்கள் அப்படி பழகுகிறது இல்லை. அவர்களுக்காக நான் வருத்தப்படுகிறேன். சில ஆட்கள் எப்பொழுதும் ரொம்ப ரிஜிடாக இருக்கிறார்கள். சில ஆட்கள் அப்படி வந்தோமா போனோமா என்று எந்த விதமான ஒட்டும் உறவும் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக நான் வருத்தப்படுகிறேன். நீங்கள் சபைக்கு வரும்போது அப்படி இராமல் நீங்கள் நல்ல உறவை பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாருங்கள். ஆமென். எத்தனை பேர் உறவை அதிக கனம் பண்ணுகிறீர்கள்? கை உயர்த்தி சொல்லுங்கள் பார்க்கலாம். பாஸ்டர் என்னுடைய நண்பர் என்று நான் சொல்லுகிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் இந்த நண்பர் என்கிற இந்த உறவு பெரிய ஒரு உறவாக நான் அதை கருதுகிறேன். அதனால் தான் ஒரு சுகவீனம் என்று கேள்விப்படும் பொழுது நாம் உடனே சென்று விசாரிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அதுதானே நல்ல நட்பு. நல்ல நட்பு என்ன செய்கிறது? ஒருவரை தாங்குகிறது. நல்ல நட்பு ஒருவரை உற்சாகப்படுத்துகிறது. நல்ல நட்பு ஒருவரை தைரியப்படுத்துகிறது, சந்தோஷப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஆம். திருக்குறள் கூட சொல்றாரு இல்ல,
திருவள்ளுவர் கூட சொல்றார். எங்க ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள் யாராவது இருக்கீங்களா? இல்லை. உடுக்கை இழந்தவான் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறார் பார்த்தீங்களா? உடுக்கை இழந்தவான் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னா என்ன? நான் கட்டிக்கிட்டு இருக்கிற வேட்டி கலந்துருச்சுன்னா என் கை வேடிக்கை பார்க்குமா? சொல்லுங்க. நான் கட்டிக்கிட்டு வேட்டி, அது உடுக்கைன்னா அந்த உடுப்பு தான். பேண்ட் எல்லாம் கலராது, கவலைப்படாதீங்க. இதுதான் ரொம்ப கஷ்டமான ஒன்று. சேலை கட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு, இந்த மாதிரி வேட்டி கட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். இது என்ன பண்ணணும்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதெல்லாம் நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக கட்டுவேன். இது எல்லாருக்கும் கட்ட தெரியாது. அது மாதிரி கட்டியிருப்பேன். ஒரு நாள் 2 நாள் கூட அப்படியே இருக்கும் நான் கட்டிட்டு இருக்கிற வேஷ்டி. அது ஏதாவது கொஞ்சம் லூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சா என் கை ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் அதை என்ன பண்ணிடுது, சரி பண்ணிடுது. அதுதான் நட்பு. நட்பு எனக்கு கேட்காது, எப்பா எனக்கு கஷ்டமா இருக்கு நீ ஏதாவது செய்ப்பா அப்படின்னு கேட்கறது, கேட்ட பிறகு செய்யறது இல்லை நட்பு. கஷ்டத்தை பார்த்த உடனேயே அங்கே உடனே போய் ஓடி செய்யறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் நட்பு. இப்ப சபையில நீங்க அந்த மாதிரி நண்பர்களா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலர் நண்பர்களாயிட்டு சபையை விட்டு தனியா நண்பர்களா இருப்பாங்க. சில ஆளுங்க சபைக்குள்ள நண்பர்களா இருங்க. நீங்க சபைக்கு வெளியே நம்ம நண்பர்களா இருக்கலாம். நம்ம 2 பேரும் நம்ம தனி ஊழியம் ஆரம்பிக்கலாம். அங்க போகலாம், இங்க போகலாம், நம்ம அந்த ஊருக்கு ஊழியத்துக்கு போகலாம். எந்த ஊருக்கு வேணாலும் போங்க, சபையோட சேர்ந்து போங்க. எங்க வேணாலும் போய் ஊழியம் செய்யுங்க. பாஸ்டருக்கு தெரியப்படுத்திட்டு போய் ஊழியம் செய்யுங்க. பாஸ்டர் ஊழியம் செய்ய வேணாம் சொல்ல போறாரு. சில ஆட்கள் நண்பர்கள் ஆயிட்டு சபைக்கு தெரியாத நண்பர்களா வாழ விரும்புவாங்க. அது நல்ல நட்பு இல்லை. சபைக்குள்ளே நண்பர்களாக, சபையோடு இணைந்த நண்பர்களாக. ஆமென். அல்லேலூயா. ஆமா, பிலிப்பியர் 2:3 சொல்றாரு, உங்க ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ணுங்கள். பக்கத்துல ஒருத்தர் உங்க கூட இருக்கிறாரு, ஒரு சிஸ்டர் இருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? இந்த நட்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க உங்களை விட அவங்களை கொஞ்சம் எப்படி நினைக்கணும்? மேன்மையா நினைக்கணும். அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைச்சா நட்பு வளராது. அவனுக்கு அறிவே கிடையாது அப்படின்னு நினைச்சா நட்பு வளராது. அவன் புத்தி இல்லாதவன் அப்படின்னு நினைச்சா நட்பு வளராது. நட்பு எப்படி வளரும் தெரியுங்களா? என்னை விட அவருக்கு நிறைய விஷயம் தெரியும், அவர் கொஞ்சம் ரொம்ப அறிவுள்ள ஒரு மனுஷன் தான், சில ஏரியாக்கள்ல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போதுதான் நட்பு வளரும். உங்களில் ஒருவரை ஒருவர் மேன்மையாக எண்ணுங்கள் என்று பவுல் அழகாக சொல்லுகிறார். இல்ல, சிநேகம் உள்ளவன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், ஆபத்தில் உதவுவே சகோதரன் பிறந்திருக்கிறான்னு 17:17 ப்ரோவர்ப்ஸ்ல சொல்றார். நீதிமொழிகள்ல சிநேகம் உள்ளவன் எல்லா காலத்திலும் என்ன பண்ணுவான்? சிநேகிப்பான். சிநேகம் உள்ளவன் எல்லா காலத்திலும் அப்படின்னா நல்ல காலத்துல மட்டும் இல்ல, எல்லா கடினமான நேரங்கள்லையும் அவன் ஒரு சிநேகிதனாகத்தான் இருப்பான். சிநேகம் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், ஆபத்தில் உதவுவே சகோதரன் பிறந்திருக்கிறான். அப்ப நம்ம ஒரு சகோதரனா இங்க எதுக்கு சபையில வர்றோம் அப்படின்னா ஒரு கஷ்டத்துல ஒரு பிரச்சனையில உதவுறதுக்காக தான் வர்றோம் நம்ம. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. 3வது, போவாஸ். போவாஸ்ங்கிற ஒரு நபரை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்யணும். ரொம்ப முக்கியமான கேரக்டர் இல்ல போவாஸ். போவாஸ் அப்படின்னா ஸ்விஃப்ட்னஸ் அப்படின்னு அர்த்தம். ஸ்விஃப்ட்னஸ் அப்படின்னா மாருதி ஸ்விஃப்ட் அப்படின்னு ஒரு காருக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. ஸ்விஃப்ட்னா என்னன்னா ரொம்ப ஃபாஸ்டா போறதுக்கு பேர் தான் ஸ்விஃப்ட். ரொம்ப வேகம். இந்த பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? வேகம். வேகமான ஆட்களுக்கு பேரு போவாஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப வேகமான ஒரு நபர். ஆமென். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அவசரப்படுற நபர் இல்ல, வேகமான நபர். 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்குது. அவசரப்படுறவங்க தப்பு பண்ணிடுவாங்க, வேகமா இருக்கிறவங்க விவேகமா வேகமா இருப்பாங்க. அவசரப்படக்கூடாது, ஆனா வேகமா இருக்கணும். சரியா நான் சொல்றது? அவசரப்படக்கூடாது, ஆனா எப்படி இருக்கணும்? வேகமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சகோதரிகளோட கூட இந்த விஷயத்துல பேசுறதுன்னா நிறைய பேசலாம் சகோதரிகளே. சிலர் பார்த்தீங்கன்னா ஒரே 1 மணி நேரத்துல மொத்த சமையலையும் முடிச்சிருவாங்க. சிலர் ஒரு நாள் முழுவதும் சமைப்பாங்க. சில சகோதரிகளுக்கு ஆண்டவர் ரொம்ப கிருபை கொடுத்திருக்கிறார். 1 மணி நேரம் போதும் அவங்களுக்கு. ஒரு காஃபி எடுத்துட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு 3 நிமிஷம் போதும், டக்குன்னு காஃபியை கொண்டு வந்து கையில கொடுத்துருவாங்க. ஆனா சில சகோதரிகள் அதே காஃபியை 30 நிமிஷத்துக்கு மேல போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த காஃபியே வராது.
2 பேரும் ஒன்னே தான் செய்யறாங்க. இவங்களும் காஃபி தான் வச்சாங்க, அவங்களும் காஃபி தான் வச்சாங்க. இவங்களும் சாம்பார் வச்சாங்க, இவங்களும் வெண்டைக்காய் பொரிச்சாங்க, இவங்களும் ரசம் வச்சாங்க, இவங்களும் சோறு வடிச்சாங்க. ஆனா ஒரே மணி நேரத்தில் முடிச்சுட்டாங்க. இவங்க ஒரு நாள்ல அதையே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி மனைவிமார்கள் யாருக்காவது ஒரு நாள் சமைக்கிற மனைவிமார் கிடைச்சிருந்தா நீங்க சோர்ந்து போகாதீங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கடவுள் அவங்களை எப்படியாவது மாத்திட்டோம். நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம காத்திருந்து சாப்பிட வேண்டியது தான். கடவுள் நமக்கு அப்படித்தான் ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு, நம்ம எடுத்துக்கிடணும். அந்த வேகங்கிறது ரொம்ப வாழ்க்கையில முக்கியமானதுங்க. நீங்க போவாசை பாருங்க. போவாஸ் ஐஸ்வர்யவானா இருந்தானா ஏழையா இருந்தானா? ஐஸ்வர்யவான் தானே. போவாஸ் யாரா இருந்தா? ஐஸ்வர்யவானா இருந்தா, நிறைய நிலம் இருந்துச்சு, பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறா, ஏகப்பட்ட ஐஸ்வர்யம் இருக்கு, ஏகப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா அவன் சுபாவத்துல வேகம் இருக்கிறது. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ உங்க லைஃப்ல வரணும்னா வாழ்க்கையில நீங்க வேகமாக செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இன்னைக்கு ஃபுல்லா நான் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணேன். என்னன்னே தெரியாதுங்க. இதுவரைக்கும் நான் அப்படி ஒரு நாளும் ஜெபம் பண்ணதில்லை. இன்னைக்கு முழுக்க ஒரே காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த ஜெபம் என்னன்னா பொருளாதார விடுதலைக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னன்னு தெரியல, இந்த சபைக்கு நான் அதை நினச்சிக்கிட்டே ஆரம்பிக்கவே இல்லை. காலையில் என்னுடைய செய்தியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தேன், செய்தியோடு நேரம் செலவிட்டு கொண்டிருந்தேன், ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஆண்டவர் என்னை என்ன வழி நடத்தினார் என்று கேட்பீர்களானால், ஒரு பொருளாதார விடுதலைக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் என்னை வழி நடத்தினார். நான் பிரயாணத்திலே அதற்காக ஜெபித்தேன், வீட்டிலே அதற்காக ஜெபித்தேன். இந்த சபையை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் ஒரு பொருளாதார உயர்வை, ஒரு பொருளாதார விடுதலையை, ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தை, ஒரு பொருளாதார மேன்மையை, ஒரு பொருளாதார உயர்வை, பொருளாதாரத்திலே ஒரு பிரேக் துருவை ஆண்டவர் இந்த சபைக்கு கட்டளையிட விரும்புகிறார். அதற்காக நீங்கள் ஒரு போவாஸாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு முழுக்கங்க இந்த கார் விட்டு இறங்குற வரைக்கும் அது எனக்கு விளங்கவே இல்லை. அப்பதான் நான் மனசுல புரிஞ்சுக்கிட்டேன், ஓ பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையில ஊழியம் செய்ய போறோம். நம்ம இன்னைக்கு இதை பற்றி ஆண்டவர் ஜனங்களோட பேச விரும்புறார் போல. அதனால தான் நம்ம இதையே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன் ஜெபிச்சேன், எதுக்காக ஜெபிச்சேன்னு எனக்கே தெரியாது. ஆனா இன்றைக்கு முழுவதும் ஒரே ஜெபம் தான் நான் பண்ணிக்கொண்டே இருந்தேன். ஒரு பிரேக் துரு வேண்டும் பொருளாதாரத்திலே, பினான்சியல் பிரேக் துருவை கொடுங்க ஆண்டவரே, அது எங்களுக்கு இந்த நாட்கள்ல அதிகம் தேவைப்படுகிறது என்று நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், அங்கே பாருங்கள், கடைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது, மார்க்கெட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது, பொருளாதாரம் இந்தியாவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது, ஜனங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள், ஜனங்கள் வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள், ஜனங்கள் நிலங்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து கொண்டே இருக்கிறது. விசுவாசிகளாகிய நாம் இருக்கிற வண்ணமாக இருக்கக்கூடாது. இயேசுவின் நல்ல நாமத்திலே நான் சொல்லுகிறேன், 33வது ஆண்டு விழாவிலே ஒரு பொருளாதார வளர்ச்சியை ஆண்டவர் இந்த சபைக்கும் இந்த விசுவாசிகளுக்கும் இங்கே ஊழியம் செய்கிற போதகருக்கும் போதகருடைய குடும்பத்திற்கும் ஒரு பொருளாதார வளர்ச்சியை இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் கட்டளையிட விரும்புகிறார். நாம் நிறைய இழந்திருக்கிறோம், நிறைய நஷ்டப்பட்டிருக்கிறோம், நிறைய சிரமங்களை சந்தித்திருக்கிறோம். ஆனால் பாருங்கள், உலகமே வளருமானால் சபை ஏன் வளரக்கூடாது? சபையிலே ஒரு பொருளாதார வளர்ச்சியை நாம் விரும்ப வேண்டும். விசுவாசிகளே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு பொருளாதார வளர்ச்சிக்காக ஜெபம் பண்ணுங்கள். பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். பொருளாதாரத்திலே ஆண்டவர் ஒரு உயர்வை கொடுக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையிலே ஒரு வாலிப பையன் இருக்கிறான். அவன் ரொம்ப ஒரு சிறு வாலிபன். அவனுக்கு இப்பொழுது திருமணமாகி விட்டது. ஆனால் அவன் ஒரு வாலிபனாக அவன் இருந்த பொழுது அவன் ரொம்ப வாஞ்சையான ஒரு பையன். நன்றாக பாடுவான், கர்த்தரை ஆராதிப்பான், ஒரு அருமையான பையன். அவன் ஒரு நாள் என்னை சந்திக்க வந்தான். அவன் மாதந்தோறும் தசம பாகம் கொடுப்பான். அவனுடைய தசம பாகம் ஒரு 3000 ரூபாய் அவ்வளவுதான் இருக்கும். ஒரு நாள் திடீரென்று என்னை பார்க்க வந்தான். அவன் கைகளில் 2 செக்கு வைத்திருந்தான். 2 என் கையிலே கொடுத்து ஜெபிக்கும்படி சொன்னான். நான் 2 செக்கையும் வாங்கி ஜெபித்து விட்டு பார்த்தேன். அது பெரிய தொகையை, குறைய 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே அதில் எழுதியிருந்தான். நான் கேட்டேன், இது என்ன, இது ஆச்சரியமாக இருக்கிறது, இவ்வளோ பெரிய பணத்தை நீ காணிக்கையாக கொண்டு வந்திருக்கிறாயே என்று கேட்டேன். சொன்னா, இல்லை பாஸ்டர்,
நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் எனக்கு ஒரு புது வேலை கொடுத்தாரு. அந்த புது வேலையில நான் வாங்கின முதல் சம்பளம் இது. மாதம் 1,20,000 ரூபாய் எனக்கு சம்பளம் கிடைக்குது இப்ப என்று அவன் சொன்னான். எனக்கு நம்ப முடியவில்லை. 30,000 சம்பளம் வாங்கி கொண்டிருந்த உனக்கு 1,20,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குதா என்று கேட்டேன். ஆமா பாஸ்டர், இது முதல் சம்பளம், என்னுடைய இந்த புதிய கம்பெனியிலே முதல் சம்பளம் இது. ஆகவே நான் இதை காணிக்கையாக கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்று அவன் கொடுத்த பொழுது அந்த பையனையும் பார்க்கிறேன், அந்த செக்கையும் பார்க்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஊக்கமாய் ஜெபியுங்கள், அவருடைய படிப்புக்காக ஜெபியுங்கள், அவருடைய எதிர்காலத்திற்காக ஜெபியுங்கள், அவர்களுடைய வேலைக்காக ஜெபியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெற்றோர்கள் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு 20 வருஷம் வேலை பார்த்திருக்கிறாங்க. ஆனா பிள்ளைகள் இப்படி எப்படி வளர்ந்து வருகிறார்கள் என்றால், கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்தால், இந்த பையன் மாதிரி 1,20,000 ரூபாய் சம்பளம் வாங்குற 10-20 ஆட்கள் நம்ம கோயில்ல இருந்தா நம்ம கோயில் எவ்வளவு பெருசாயிடும் பாருங்க. ஆகுமா ஆகாதா? வளருமா வளராதா? பாஸ்டர் பெரிய இடம் வாங்குவாரா வாங்க மாட்டாரா? பெரிய கட்டடம் கட்டுவாரா கட்ட மாட்டாரா? அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம இமேஜினேஷன் சின்னதா இருக்கு. என் பையனுக்கு 20,000 தான் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். என் பொண்ணுக்கு இவ்வளவுதான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். என்னுடைய சபைக்காக நான் ஜெபித்தேன், இந்த சபைக்காக இன்றைக்கு நான் ஜெபித்தேன், பொருளாதார வளர்ச்சிக்காக நான் ஜெபித்தேன். இந்த சபையிலே நிறைய போவாஸ்கள் எழும்ப வேண்டும், நிறைய வேகமான மனிதர்கள் எழும்ப வேண்டும், உற்சாகமான மனிதர்கள் எழும்பி வர வேண்டும், ஆர்வமான மனிதர்கள் எழும்பி வர வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மனிதர்கள் எழும்பி வர வேண்டும், ஆண்டவரை உயர்த்துகிற மனிதர்கள் எழும்பி வர வேண்டும். அவர்கள் எழும்பி வந்து இந்த சபையை பொருளாதாரத்திலே ஆசீர்வதிக்கிற மக்களால் இந்த சபை நிரம்பி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பொருளாதாரத்தால் ஆசீர்வதிக்கிற சபை. பாஸ்டர் ஒருபோதும் பொருளாதாரத்திற்காக தயங்கவே கூடாது, பொருளாதாரத்தை குறித்து யோசிக்கவே கூடாது, பொருளாதார ஒரு பாரம் அவருடைய மனதை அழுத்தவே கூடாது, பொருளாதாரத்தை குறித்த அவருக்கு ஒரு தயக்கம் இருக்கவே கூடாது. அந்த அளவிற்கு ஆண்டவர் இந்த சபையின் மீது ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படி இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளையிலே இந்த வார்த்தைகளை நான் பிரகடனம் செய்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுதுதான் நான் யோசித்தேன், ஒரு சின்ன பையனை கொண்டு தேவன் ஒரு ஊழியத்தை இப்படி ஆசீர்வதிக்க முடியுமானால், இது போன்ற வாலிபர்கள் சபையில எழும்ப எழும்ப சபையானது ஒரு வித்தியாசமான நிலைமையை அடையும், ஒரு வித்தியாசமான சூழ்நிலைக்கு சபை வரும். ஆகவே தேவனே, எங்கள் சபையை ஆசீர்வதித்தருளும், மருத்துவர்களால் ஆசீர்வதித்தருளும், என்ஜினியர்களால் ஆசீர்வதித்தருளும், அரசு அதிகாரிகளால் ஆசீர்வதித்தருளும், பெரிய பெரிய துறைகளில் வேலை பார்க்கிற மனிதர்களால் எங்கள் சபையை ஆசீர்வதித்தருளும். அப்படிப்பட்ட திரளான ஜனங்கள் எங்கள் சபைக்குள்ளே கூடி வருவதற்கு வழிகளை உண்டாக்கி கொடும், அவர்களை நீரே கொண்டு வாரும் என்று தொடர்ந்து இந்த சபை ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறது. ஆமேன் சொல்ல கேட்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த சபையை நோக்கி வருவதற்கு ஆண்டவர் கிருபை உள்ளவராய் இருந்து தயவாய் நடத்துவாராக. இந்த சபையிலே பொருளாதார ஆசீர்வாதம் நிறைந்த மனிதர்கள் சபையை நிரப்பி இருப்பார்களாக. அவர்களால் இந்த சபை பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலைமையை அடைவதாக என்று இயேசுவின் நாமத்தில் இந்த சபைக்கு நேராக இன்றைக்கு ஆண்டவர் என்னை ஜெபிக்க வைத்த காரியத்தை இந்த சபைக்கு நான் சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் என்னுடைய சபைக்காகவும் அப்படித்தான் ஜெபித்தேன். ஆண்டவரே, என்னுடைய சபையின் சூழ்நிலைகள் எல்லாம் உமக்கு தெரியும். நீர் ஒரு பொருளாதார மேன்மையை சபைக்கு கட்டளையிட வேண்டும். அந்த பொருளாதார மேன்மை நீர் கட்டளையிடுவீரானால் எங்கள் சபை ஊழியங்கள் இன்னும் பெருகும், ஆசீர்வாதமாக இருக்கும். நாங்கள் தேசத்திலே பெரிய பெரிய கட்டடங்களையும் பெரிய பெரிய இடங்களையும் உடைய சபைகளாக இருப்போம். எங்களை ஆண்டவரே ஒரு பிரம்மாண்டமான சூழ்நிலைகளுக்கு நீர் கொண்டு போக வல்லவராய் இருக்கிறீர் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் ரொம்ப நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கட்டடம் தான் நம்முடைய சபை என்று நீங்கள் நினைத்து கொண்டு ஜெபித்து கொண்டு வாழாதீர்கள். இந்த கட்டடத்திற்கு வெளியே உங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து இது போன்ற பல மடங்கு பெரிய கட்டடத்தை, பெரிய இடத்தை தேவன் இந்த சபைக்கு கொடுக்க வேண்டும் என்று தொடர் ஜெபங்களை ஏறெடுங்கள், உபவாச ஜெபங்களை ஏறெடுங்கள், மன்றாட்டு ஜெபங்களை ஏறெடுங்கள். அடுத்த தலைமுறை ஊழியர்கள் நமக்கு வந்து விட்டார்கள். அடுத்த தலைமுறை ஊழியர்கள் எழும்பட்டும். அவர்கள் இந்த சபையை அடுத்த நிலைமைக்கு கொண்டு செல்வதற்கு பாஸ்டரோடு கரம் கோர்க்கட்டும்.
இருக்கட்டும். நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், தேவன் அடுத்த நிலைமைக்கு இந்த சபையை கொண்டு போக அவர் வல்லவராய் இருக்கிறார். இதிலே நாம் திருப்தி அடைய வேண்டாம் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். கர்த்தர் செய்வாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் செய்வார். ஆமா, நாம வேலைகளை வேகமாக செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவனை உயர்த்துவதே அவன் வேலையை எப்படி செய்கிறான் என்பதை பொறுத்துதான். அதனால தமிழில் ஒரு பழமொழி இருக்கு, வேலை செய்கிறவனுக்கு வேலை கொடுங்க, வேலை செய்யாதவனுக்கு சம்பளம் கொடுங்க அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கிறது. எத்தனை பேர் இதை கேள்விப்பட்டிருக்கிறீங்க? வேலை செய்கிறவனுக்கு வேலை கொடுங்க, வேலை செய்யாதவனுக்கு சம்பளம் கொடுங்க. இது கேள்விப்பட்டது இல்லையா நீங்க? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, வேலை செய்கிறவனுக்கு தொடர்ந்து வேலை கொடுங்கன்னு அர்த்தம், வேலை செய்யாதவனுக்கு சம்பளத்தை கொடுத்து அனுப்பி வச்சிருங்கன்னு அர்த்தம். புரிகிறதா இப்போ உங்களுக்கு? வேலை செய்கிறவனுக்கு வேலை கொடுங்கள், வேலை செய்யாதவனுக்கு சம்பளம் கொடுங்கள் என்று தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது. தொடர்ந்து வேலையை கொடுங்கள் அவனுக்கு, ஏனென்றால் அவன் வேலையில் ஆர்வமாக இருக்கிறான். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். பிரியமானவர்களே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? வேலையில் ஜாக்கிரதையா இருங்கள், வேலையில் உஷாரா இருங்கள், வேலையில் கவனமா இருங்கள், வேலையில் வேகமா இருங்கள். உங்கள் வேலையிலே உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு கடினமான ஒரு நபராக வேலை செய்து கொண்டிருங்கள். என்னுடைய சம்பந்தி கடந்த வாரத்திலே மரித்து போய் விட்டார். 68 வயதிலே அவர் மரித்தார். 68 வயது வரை திடீரென்று ஹார்ட் அட்டாக்ல மரித்து விட்டார். அது எங்களுக்கு பெரிய துக்கத்தை கொடுத்து விட்டது. ரொம்ப அருமையான ஒரு மனிதர், என்னுடைய மகளுடைய மாமனார். ரொம்ப அருமையான அற்புதமான மனிதர். அவர் எனக்கு சம்பந்தியாய் கிடைத்ததை நான் மிகவும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டேன். அவ்வளவு நல்ல மனிதர். என்னோடு கூட 25 ஆண்டுகள் சபையிலே விசுவாசியாக இருந்த ஒருவர் அவர். அவரை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜான்சன் லிஃப்ட்ஸ்ல அவர் ஒரு என்ஜினியர். அவர் படித்தது 10வது தான், ஆனா ஜான்சன் லிஃப்ட்ல அவர் என்ஜினியர். 68 வயசு வரைக்கும் அவங்க விடலைங்க அவரை. கடைசி நாள் வேலைக்கு தான் போயிட்டு வந்தார். 68 வயசு வரைக்கும் அவரை விடமாட்டேங்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, உனக்கு எவ்வளவு நாள் முடியுமோ நீ எங்க கம்பெனிக்காக வேலை செய்துதான் ஆக வேண்டும், நீ எங்களுக்கு வேண்டும் என்று வைத்து கொண்டார்கள். அந்த ஓனர், அவருடைய மகன், ஜான்சன் லிஃப்ட்ஸ்ல இருந்து எல்லாரும் ஃபியூனரல் சர்வீஸ்க்கு வந்திருந்தாங்க. நான் பார்த்த அந்த கம்பெனியே வந்திருந்தது. சபை நிரம்பி காணப்படுகிறது. உறவினர்களால் அல்ல, கம்பெனி ஆட்களால். அதற்கு காரணம் என்ன? வேலை செய்கிற ஒரு மனிதன் அவர். அல்லேலூயா. வேலை செய்கிற மனிதன். பாருங்க, நாம என்ன நினைக்கிறோம்னா, பொதுவா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வேலைன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கண்ணோட்டம் என்ன தெரியுங்களா? ஊழியம் தான் சிறந்த வேலை, மற்றதெல்லாம் சாதாரண வேலை கிடையாது. நீங்க எந்த வேலையை செய்றீங்களோ அந்த வேலை சிறந்த வேலை. எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஆமென். ஊழியம் அது ஒரு தனிப்பட்ட வேலை. இதோடு கூட அந்த வேலையை நாம் ஒப்பிட முடியாது. ஆனால் வேலைகள் எல்லாமே சிறந்த வேலைகள் தான் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த யூரோப்பியன் கல்ச்சர்ல அந்த ஆட்கள் எப்படி வேலை செய்ய தொடங்கினார்கள், எப்படி யூரோப் வளர்ந்தது என்று கேட்டால், அவர்கள் கடுமையாக வேலை செய்வார்கள். அவர்கள் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் வேலை செய்வார்கள். யூரோப்பியன் பொருள் எல்லாம் நாம விரும்பி வாங்குறோமே, யூரோப்பியன்ஸ் கார் வாங்குறோம், ஜப்பான் கார்லாம் வாங்குறோமே, விரும்பி வாங்குறோம். சுசுகி வாங்குறோம், டொயோட்டா வாங்குறோம், வோல்க்ஸ் வேகன் வாங்குறோம். இப்படி எல்லாம் விரும்பி வாங்குறதுக்கு என்ன காரணம்னா, அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம நம்புறோம். அதற்கு காரணம் அவங்க செய்யற வேலையை சிறப்பாக செய்யறாங்க. யாருமே ஆட்களுக்காக வேலை செய்யறது இல்லை, கொடுக்கப்பட்ட வேலையை செய்யறாங்க. அவங்களுடைய அந்த ஒர்க் தியரியே வித்தியாசம் நம்மளை விட. நம்ம எப்படின்னா, ஆட்களுக்கு முன்னால ஒரு வேலை செய்வோம், ஆட்களை பார்க்கலன்னா ஒரு மாதிரி வேலை செய்வோம். அந்த மாதிரி வேலை அங்க கிடையவே கிடையாது. அவங்க வேலைன்னா வேலை தான். அவங்களுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை அவங்க வொர்ஷிப்புக்கு அடுத்தது வேலையை தான் வொர்ஷிப் பண்றாங்க. அந்த மாதிரி அவங்க வேலை செய்கிற ஆட்கள். அதனால தான் ஐரோப்பா வளர்ந்ததற்கு காரணமே அதுதான். இந்தியா இன்னும் தள்ளாடிக்கிட்டு இருக்கிறது காரணம் என்னன்னா, நம்ம ஆளுங்க யாருமே சரியா வேலை செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் பேரை வச்சு தான் அரசு இயந்திரமே இயங்கிக்கிட்டு இருக்கிறது. கொஞ்சம் பேரை வச்சு தான் தனியார் நிறுவனங்களும் கூட இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம ஆளுகளை பார்த்துருக்கீங்களா? இன்ஜினியரிங் படித்த பிறகு கூட ட்ரைனிங் கொடுத்து தான் வேலையை கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம ஆளுக்கு இன்ஜினியரிங் படித்தா கூட வேலை செய்ய தெரியாது. ட்ரைனிங் கொடுத்து வேலை கொடுப்பாங்க.
ஆனா அவனெல்லாம் பாருங்க, அவனே பிளம்பரா இருப்பான், அவனே வீட்டுக்கு வெள்ளை அடிப்பான், அவனே இந்த டோரை மாட்டுவான், அவனே எல்லாம் செய்வான். அவன் நம்ம ஊர் பசங்களை கேட்டு பாருங்க, ஏதாவது தெரியுமா? ஐயோ நமக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நம்ம படிச்சிருக்கிறோம், என்ன படிச்சிருக்கிறோம்? இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறோம். நம்ம இன்ஜினியரிங் படித்தா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ரொம்ப தரம் தாழ்ந்த வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, வேலை எல்லாமே வேலை தான். திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் வேலையை நீங்கள் நேசிக்க வேண்டும், உங்கள் வேலையை நீங்கள் விரும்ப வேண்டும், உங்கள் வேலையை சந்தோஷமாய் செய்ய வேண்டும், உற்சாகமாய் செய்ய வேண்டும். ஊழியம் செய்கிறவங்களும் நாங்களும் அப்படிதான். எங்கள் வேலையை நாங்கள் நேசிக்கிறோம், எங்கள் வேலையை விரும்பி தான் செய்கிறோம் நாங்கள். அல்லேலூயா, ஆமென். ஒரு நாள் வேலை செய்யலைன்னா கூட சந்தோஷமாக இருக்கக்கூடாதுங்க. இன்னைக்கு வேலை செய்யலையே நம்ம அப்படின்னு நினைக்கணும். அப்பா இன்னைக்கு நிம்மதிப்பா வேலை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்னைக்கு என்ன வேலையே செய்யலையே, போர் அடிக்குதே. வேலை செய்யறதா நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. சிஸ்டர்ஸ் நீங்கள்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ வேலை செய்யறதா உங்கள் என்டர்டெயின்மெண்ட்னா இனிமேல் கடையில் வாங்க மாட்டீங்க, என்ன சரிதானே? ரோட்டு கடையில் வாங்கிட்டு வா, அந்த கடையில் இட்லி வாங்கிட்டு வா, தோசை வாங்கிட்டு வா, அங்கே பரோட்டா வாங்கிட்டு வா, இங்கே வந்து சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வா, அங்கே ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வா, நூடுல் வாங்கிட்டு வான்னு இனிமேல் சொல்லக்கூடாது. வேலை செய்கிறது தான் என்டர்டெயின்மெண்ட்டு. கரெக்டா? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ரொம்ப சகோதரிகள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாங்க. கொஞ்சம் பேர் ஏன்டா இந்த ஆள் இதெல்லாம் சொல்கிறாரு, ஏற்கனவே அவர் திட்டிக்கிட்டு தான் வாங்கி கொடுக்குறாரு, இவர் இதை சொல்லிட்டு போனார்னா இன்னும் திட்டுவார், வந்த பிரசங்கியார் சொன்னார் உன் காதில் விழியான்னு கேட்பாரு அப்படின்னு யோசிக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலையை ரொம்ப நேசிக்கிற மனிதர்கள் அவங்க எல்லாம் ஐஸ்வர்யவான்களாக இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். வேலையை ரொம்ப நேசிக்கிற மனிதர்கள் எப்படி இருப்பாங்க? ஐஸ்வர்யவான்களா இருப்பாங்க. பாருங்க, என் சம்பந்தி நான் சொன்னேன்ல, அவர் சாதாரணமாக தானே 10 படித்தார். அவருடைய மகன் ஒருத்தர் யூஎஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். 2வது மகன் என்னுடைய மருமகன் ஃபிசியோதெரப்பி டாக்டரா, அவரும் ஒரு நல்ல இடத்துல வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்கிறார். ஏன், என்ன காரணம்? என்னுடைய மருமகன் காலையில் 4 மணிக்கு வீட்டை விடுவார். காலையில் 4 மணிக்கு, ராத்திரி 10:30 மணிக்கு வீட்டுக்கு வருவார். இடையில கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பாராம். சொல்லுவேன், தம்பி அவ்வளோ நேரம் வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்பேன். நானே கேட்பேன். ஆமாம் பாஸ்டர், எனக்கு வேலை பார்க்குறது ரொம்ப இஷ்டம் பாஸ்டர். வேலை பார்த்துக்கிட்டே இருக்க தான் எனக்கு பிடிக்கும். ரெஸ்ட் எடுக்கிறது எனக்கு அவ்வளோவா இஷ்டம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ அப்படிப்பட்ட ஆட்கள் நல்லா தானே இருப்பாங்க. கல்யாணம் ஆகி 3 வருஷம் தான் ஆகுது, அவங்க ஒரு இடம் வாங்கினாங்க, வீடும் கட்டிட்டாங்க. அது எப்படி சாத்தியம்? நீ கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகி கூட ஒரு இடம் வாங்க முடியல, ஒரு வீடு கட்ட முடியல, இன்னும் வாடகையிலே உட்காந்துக்கிட்டு வாடகையை கூட கொடுக்க முடியல. பாஸ்டர் இந்த மாதம் வாடகை கொடுக்கல, நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்களேன் பாஸ்டர் அப்படின்னு வந்து கேட்குற நிலைமையில் இருக்கக்கூடாதுங்க. நம்ம எப்போவுமே கொடுக்குற நிலைமைக்கு போகணும். ஆமேன், ஆமேன்னு சொல்லுங்க. கொடுக்குற நிலைமைக்கு எப்போ போவோம்னா, நம்ம உழைச்சிக்கிட்டே இருந்தா ஆண்டவர் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நம்மளை கொடுக்குற நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு போய்கிட்டே இருப்பாரு. நம்ம பொருளாதாரத்தின் மேலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கும். நம்முடைய பொருளாதாரம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தர் நம்முடைய பொருளாதாரத்தை ரொம்ப ஆசீர்வதிச்சிருவாரு. நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூவை ஆண்டவர் உங்கள் லைஃப்பில் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு என்ன நீங்கள் செய்யணும்? வேகமான ஆட்களாக இருக்கணும். சோம்பேறித்தனத்தை தூக்கி குப்பையில் போடணும். சுறுசுறுப்பை அணிந்து கொள்ளணும். உற்சாக மனதோடு கூட வேலை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். 4வது இன்னொரு மனிதனை நான் அறிமுகப்படுத்துகிறேன், ஓபேத். ஓபேத் அப்படின்னா வொர்ஷிப்பர் அப்படின்னு அர்த்தம். போவாசுடைய மகன் யாரு? ஓபேத். ஓபேத் அப்படின்னா என்ன அர்த்தம்? வொர்ஷிப்பர். ஆமாம், வொர்ஷிப்பர்னு அப்படின்னு அர்த்தம். ஆராதிக்கிற ஒரு மனிதன். கர்த்தரை கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாருங்க, இந்த குடும்பம் எப்படி வருது பாருங்க. ஒரு நல்ல இனிமையான சுபாவம், ஒரு நல்ல நட்பு, அதுக்கு பிறகு ஒரு வேகமான ஆள். அதுக்கு ஒரு வசனம் இருக்குல்ல ரூத் புஸ்தகத்தில், இந்த காரியத்தை செய்து முடிக்கும் முன் அந்த மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? இளைப்பாற மாட்டான். வசனம் இருக்கா? அப்போ அவன் எவ்வளோ வேகமான ஆள் பாருங்க. சோறு தின்னுட்டு படுத்து தூங்குறவன் இல்லை, வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இளைப்பாற மாட்டான். அதுதான் வேகத்துக்கான வசனம் அங்கே இருக்கு. எல்லாத்தையும் எடுத்தா பாஸ் சொன்ன மாதிரி 10 மணிக்கு தான் நான் முடிப்பேன். அதனால கொஞ்சம் வாய்மொழியாக சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் எல்லாரும் வசனம் தெரிஞ்ச விசுவாசிகளுங்கிறதுனால வாய்மொழியாகவே நான் பேசுகிறேன். நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். கரெக்ட் சார் தானே? ஆமேன்னு சொல்லுங்க. ஓபேத்னா வொர்ஷிப்பர். வொர்ஷிப்பர்னு அர்த்தம். இந்த சபை எப்படி மாறணும் அப்படின்னா, கர்த்தரை ஆராதிக்கிற சபையா. ஆமே, ஆராதிக்கிற சபையா. கர்த்தரை நல்லா ஆராதிங்க. வீட்டில் ஆராதிங்க, தினந்தோறும் வீட்டில் ஆராதிங்க.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சர்ச்சில் சமீபமாக கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களாக ஒரு ப்ராக்டிஸை நாங்கள் ஏற்படுத்திட்டோம். என்னன்னா, நானும் என்னுடைய மகனுமா இணைந்து அதிகாலையில் 5:30 மணிக்கு கோயிலை திறக்கிறோம், ஆராதனை நடத்துகிறோம். நாங்கள் ஆன்லைனில் போட்டுவிடுறோம் ஆராதனையை. யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, நாங்கள் பாட்டுன்னு கர்த்தரை ஆராதிப்போம், பாடுவோம், தொழுது கொள்வோம். அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் வசனங்களை போதிப்பேன். ஜனங்கள் கொஞ்சம் ஆட்கள் வருவாங்க சபைக்கு. நிறைய பேர் லைவ் ஸ்ட்ரீமில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்ன தெரியுமா, ஏறக்குறைய 10 மாதங்களாக தினந்தோறும் காலையில் கர்த்தரை வொர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தயவு செய்து ஆராதியுங்கள். ஆராதனைக்கு மாற்றாக வேற ஒன்றையும் தேடாதீர்கள். ஆராய்த்து கொண்டே இருங்கள். காலையில் எழும்பி கர்த்தரை ஆராதியுங்கள். இரவு படுப்பதற்கு முன்பாக கர்த்தரை ஆராதியுங்கள். மத்தியானத்தில் கர்த்தரை ஆராதியுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் 2 பாட்டு பாடுங்கள். கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தரை ஆராதனை செய்து கொண்டே இருங்கள். கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதமான குடும்பமாக மாறிவிடும். இன்றைக்கு உலகம் முழுவதும் வந்திருக்கிற எழுப்புதல் என்ன? 2 தான் எழுப்புதல்ல. ஒன்று ஜெபம், இன்னொன்று ஆராதனை. இந்த 2 எழுப்புதல் உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. அதிலே இந்த எழுப்புதலுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆராதனை செய்கிற எழுப்புதல். விசுவாசிகளே, நீங்கள் கர்த்தரை நன்றாக ஆராதிக்கிற ஜனமாக மாறுங்கள் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருங்கள். எப்பொழுதும் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனமாக இருங்கள். எந்த சூழ்நிலையிலும் ஆராதியுங்கள். இரவும் பகலும் கர்த்தரை ஆராதியுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆராதியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் டெலிவிஷன்ல ஓடினால் ஒரு ஆராதனை பாடல் ஓடட்டும். தயவு செய்து சொல்லுகிறேன், வேறு எதற்கும் டெலிவிஷனை திறக்க வேண்டாம் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் டெலிவிஷனை திறப்பீர்களானால் அதிலே நம்முடைய சபையினுடைய ஆராதனைகளை பார்த்து கொண்டிருங்கள். நம்முடைய சபையின் ஊழியக்காரர்கள் ஆராதிக்கிற ஆராதனையை பார்த்து கொண்டிருங்கள். நம்முடைய சபையின் இளம் ஊழியர்கள் ஆராதிக்கிற ஆராதனையை பார்த்து கொண்டிருங்கள். கண்டதை பார்ப்பதற்காக டெலிவிஷனை திறக்க வேண்டாம். உங்களுடைய யூடியூபை திறந்தீர்களானால் உங்கள் யூடியூபிலே ஆராதனைகளை கவனியுங்கள். ஆராதிக்கிற மக்களோடு சேர்ந்து ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நான் சொல்லுகிறேன், ஆராதிக்க ஆராதிக்க நீங்கள் கட்டாயம் விடுதலை பெறுவீர்கள், கட்டாயம் சுகம் பெறுவீர்கள், கட்டாயம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், கட்டாயம் நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம சொல்லணும், நான் கர்த்தரை ஆராதிக்க போறேன், நான் கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டே இருக்க போறேன். ஆமென். சகோதரர்களை, நீங்கள் அதிகமாய் ஆராதிக்க தொடங்குங்கள். சபையிலே வெட்கப்பட்டு கொண்டு நிற்காதீர்கள். வெட்கப்படுகிறதற்கு நாம் பாவமா செய்கிறோம். சபையில வெட்கப்படவே கூடாது. கர்த்தரை ஆராதிக்க நான் வெட்கப்பட மாட்டேன். கிறிஸ்துவை குறித்து வெட்கப்படுகிறவர்களாக அல்ல, ஆராதனையில தயங்குகிறவர்களாக அல்ல, வெட்கப்படாமல் ஆராதிக்கிற சபையாய் நீங்கள் இருக்க நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த வேளையில இந்த ஆராதிக்கிற மனுஷன்ல இருந்து தான் ஜெசி இல்ல ஈசாய் வருகிறார். ஓபேதனுடைய மகன் யாரு? ஈசாய். ஈசாய் என்றால் ராஜா என்று அர்த்தம். பாருங்க, ஆராதிக்கிற வீட்டில இருந்து யார் வர்றாங்க? ராஜா. பேர் ராஜான்னு வச்சிருக்கிறாங்க. இன்னும் அந்த வீட்டில் ராஜா வரல. பின்னாலதான் தாவீது ராஜா வரப்போறார். முன்னாலேயே என்ன பேர் வச்சுட்டாங்க? ராஜா. ராஜா மாத்திரம் இல்ல, தாவீது ஆராதிக்கிற மனுஷன். அவங்க தாத்தா யாரு? அவங்க தாத்தாவுக்கு பேரே வொர்ஷிப்பர். அவர் எவ்வளவு வொர்ஷிப் பண்ணாருன்னு நமக்கு தெரியாது பைபிள்ல. ஆனா பேரை என்னவா வந்துட்டான்? பெரிய வொர்ஷிப்பரா வந்துட்டான். 24 மணி நேரம் ஆலயத்தில் பாடகர்களை நிறுத்தினான், பாடர் குழுவை நிறுத்தினான், ஆராதனை குழுவை நிறுத்தினான், லேவியர்களை நிறுத்தினான். அழகாக பாடினார்கள், அழகாக துதித்தார்கள், சுரமண்டலை வாசித்தார்கள், கீத வாத்தியங்களை வாசித்தார்கள், பாடி தேவனை மகிமைப்படுத்தினார்கள், ஆராதனை செய்து கொண்டே இருந்தார்கள். கர்த்தரை 24 மணி நேரம் அந்த தாவீதின் கூடாரத்திலே கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருந்தார்கள். அது எங்க இருந்து வந்துச்சுன்னா, தாத்தா கிட்ட இருந்து அப்பா கிட்ட வந்து, அப்பா கிட்ட இருந்து இந்த பையன் கிட்ட வந்துருச்சு. வொர்ஷிப்பரா இந்த பையன் மாறிட்டான். நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க ஆராதிக்கிற பெற்றோரா இருந்தால் உங்கள் வீடுகளிலே ராஜாக்கள் எழும்புவார்கள், ராஜாக்கள் எழும்புவார்கள், மேன்மக்கள் எழும்புவார்கள், சிறந்த மனிதர்கள் எழும்புவார்கள், உயர்ந்த மனிதர்கள் எழும்புவார்கள், மிகப்பெரிய ஸ்தானத்தில் உள்ள மனிதர்கள் உங்கள் வீட்டிலே எழும்புகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆராதிக்கிற குடும்பத்திலே கர்த்தர் அப்படி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற குடும்பமா இருந்தால் ஆண்டவர் அப்படி செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, நான் அதனால தான் நான் சமீபத்தில் கூட ஊழியக்காரங்க எங்க சபைக்கு வந்திருந்த போது அவர்களோடு பேசி கொண்டிருந்த பொழுது
ஒரு காரியத்தை நான் அவர்களுக்கு சொன்னேன். அவர்கள் இளம் ஊழியர்கள் என்னோடு பேசி கொண்டிருந்த போது நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னேன். நான் சொன்னேன், கடவுளை பேசுகிற பிரசங்க பீடத்தில் மனுஷனை குறை பேசிக்கிட்டு இருக்கிற இடம் அது இல்லை. கடவுளை பற்றி பேசுறதுக்கே நமக்கு நேரம் போத மாட்டேங்குது, அப்புறம் மனுஷனை பற்றி எதுக்கு குறை பேசணும்? இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், நீங்கள் ஆராதிக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் கிடையாது, அப்புறம் எதுக்கு குறை பேசுகிறோம்? நம்ம தயவு செய்து சொல்கிறேன், குறையே பேசாதீங்க. எப்போவுமே ஆராதனை பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாம் மாறும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் பாட்டுன்னு வந்தீங்களா, கண்ணை மூடினீங்களா, ஆராதிங்க. யார் பாடுறாங்க, யார் வாசிக்கிறாங்க, யார் என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நான் ஆராதனை பண்ண வந்து ஆராதிக்கிறேன். உங்கள் வீட்டில் ராஜாக்கள் வருவாங்க, அது தாவீது வருவார் உங்கள் வீட்டில். ஆமென். அங்கே ஆராதனை செய்கிற ஒரு மனிதன் தாவீதை கர்த்தர் எழுப்புகிறார் பாருங்க. 150 சங்கீதங்களை எழுதி கொடுத்து அந்த மனிதன் பாட்டா பாடி கொடுத்துட்டாரு. இன்னைக்கு எல்லா பாட்டுக்காரர்களும் தாவீதின் சங்கீதத்துல தான் பாட்டு எழுதுறாங்க. எல்லா பாட்டுக்காரர்களும் எங்க இருந்து எடுத்துக்கிட்டாங்க? தாவீதின் சங்கீதத்துல இருந்து தான் பாட்டு எழுதுறாங்க. அப்ப தாவீது எவ்வளவு பெரிய ஆராதனை வீரனாக இருந்திருப்பார் என்று யோசித்து பாருங்கள். தாவீது என்றால் என்ன அர்த்தம் தெரியுங்களா? பிலவட் இல்ல, மை ஃபேவரட் என்று அர்த்தம். இல்ல, ஆண்டவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆள் யாருன்னா ஆண்டவர் உடனே சொல்லிடுவார், டேவிட் தான் அப்படிம்பாரு. ஏன் டேவிட் அவ்வளவு ஃபேவரட்டா இருந்தாரு அப்படின்னா அவர் நல்லா ஆராதிக்கிற மனுஷனா இருந்தார். ஆமென். ஆராதிக்கிற ஆட்கள் ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டமான ஆட்கள். தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க கர்த்தரை நல்லா ஆராதிச்சுட்டே இருங்க, கர்த்தரை நல்லா பாடிக்கிட்டே இருங்க. சபை கர்த்தரை தொழுது கொள்ளட்டும். முழங்கால் படியிட்டு பணிந்து குனிந்து தொழுது கொள்றதுக்கு அதிக நேரத்தை செலவிடுங்க. தொழுது கொள்ள நான் சொல்லுறேன், குடும்பம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்படும். குடும்பத்தில் ராஜாக்கள் வருவாங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க எங்கள் குடும்பத்தில் பெரிய ஆட்கள் வரணும்னு? விரும்புகிறவங்க எல்லாம் கை உயர்த்தி காட்டுங்க. பெரிய பெரிய ஆட்கள் எங்கள் குடும்பத்தில் வரணும். நீங்கள் ஆராதிங்க, வொர்ஷிப்பராக மாறுங்க. அல்லேலூயா. தாவீது எங்க குடும்பத்துல எழும்பணும், தாவீதுக்கள் எங்க குடும்பத்துல இருந்து எழும்பணும்ன்றவங்க எல்லாம் கை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே கண்களை மூடுங்க. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ண போறோம். எல்லா கண்களை மூடி வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளில் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டிருங்க. எல்லாரும் சொல்லுங்க, உங்களை ஆராதிக்கத்தான் வந்திருக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறதுக்கு தான் நாங்கள் கூடுறோம், ஆராதனை தான் எங்களுக்கு இஷ்டம். இந்த 33வது வருட ஆண்டு விழாவில் ஆராதிக்கிற ஒரு கூட்டமா, ஆராதிக்கிற மக்களா, ஆராதிக்கிற ஜனமா, ஆராதிக்கிற சபையா? எஸ் எஸ் லார்ட், எஸ். எல்லாரும் வாய்களை திறந்து ஆராதிப்போமா? எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. ஒரு ஓபேத் எழும்பட்டும். ஹல்லேலூயா. ஒரு வொர்ஷிப்பர் உங்களுக்குள்ள ஒரு வொர்ஷிப்பராக நீங்கள் மாறுங்க. ஆராதனை நடத்துறவங்களா இல்ல, நான் ஒரு வொர்ஷிப்பர் என்று சொல்லுங்க. நான் ஆராதிக்கிற மனிதன், நான் கர்த்தரை ஆராதனை செய்கிற மனிதன், கர்த்தரை தொழுது கொள்ளுகிற மனிதன், கர்த்தரை எப்பொழுதுமே நான் தொழுது கொள்ளுகிறேன், கர்த்தரை இடைவிடாமல் தொழுது கொள்ளுகிற ஒரு மனிதன் நான். ஹல்லேலூயா. தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ஆம் ராஜாவே, தேவன் என்னை தப்புவித்தார். என்ன காரணம்? ராஜாவுக்கு தெரியும், இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தானியேல் என்று ராஜா அறிந்திருந்தது போல இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இந்த சபையின் மீது ஒரு ஆராதனை அபிஷேகத்தை இயேசுவே உம்முடைய நாமத்தில் நான் சொல்லுகிறேன். ஒரு ஆராதனை அபிஷேகம், கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு அபிஷேகம், கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஒரு அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் வந்து விழுவதாக. ராஜா, சபை கர்த்தரை ஆராதிக்கட்டும், ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கட்டும், பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கட்டும், வாலிபர்கள் கர்த்தரை ஆராதிக்கட்டும். எஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஒரு பெரிய வொர்ஷிப் டீம் உருவாகட்டும். எங்கள் முழு சபையும் ஆராதிக்கிற சபையா, எல்லாரும் கைத்தட்டி ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷைகளில் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருங்கள். அகப்பே கிறிஸ்டியன் அசம்பிளி ஆராதிக்கிற அசம்பிளியாக இருக்கட்டும் ஐயா. வொர்ஷிப் பண்ணுகிற அசம்பிளியாக. ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. இந்த சபைக்கு நேராக பொருளாதார ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திலே நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த சபை கடந்த ஆண்டுகளில் சுதந்திரிக்க முடியாத அநேக பொருளாதாரத்தை வரும் நாட்களிலே சுதந்திரிக்கத்தக்கதாக ஆண்டவரே financial breakthrough இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். லட்சங்களை கொடுக்கிற மனிதர்கள், ஆயிரங்களை கொடுக்கிற மனிதர்கள், ஏன் கோடிகளை கொடுக்கிற மனிதர்கள் வருவார்களாக. கர்த்தர் எழுப்புவாராக, கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த சபைக்கு நேராய் கர்த்தர் எழுந்தருளுவீராக.
எஸ், இங்கே ராஜாக்கள் எழும்புவார்களாக. எங்கள் குடும்பங்களிலிருந்து ஈசாய்கள் எழும்புவார்களாக, தாவீதுக்கள் எழும்புவார்களாக. நன்றி ஆண்டவரே. நகோமி எழும்புவார்களாக, ரூத் எழும்புவார்களாக, போவாஸ் எழும்புவார்களாக. இயேசுவின் நாமத்திலே இந்த 6 மக்கள் கூட்டமும் இந்த சபையிலே எழும்பிக் கொண்டே இருக்க நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். இந்த ஆசீர்வாதங்கள் முழுவதும் இந்த சபையின் மேல் வரட்டும் என்று இந்த சபைக்காக நான் மன்றாடுகிறேன். இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பேசி இருக்குமானால், கர்த்தருடைய வார்த்தைக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எழுந்து நில்லுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்க போறேன். இந்த ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களை சந்தித்திருக்குமானால், இந்த ராத்திரி யாரெல்லாம் உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தையினால் சந்திக்கப்பட்டீர்களோ, கர்த்தருடைய வார்த்தை உங்களை சந்தித்திருக்குமானால், கர்த்தர் உங்களோடு முகமுகமாய் பேசி இருப்பாரானால், கர்த்தர் உங்களை தொட்டு இருப்பாரானால், இந்த வசனம் உங்களுடைய இருதயத்திற்குள்ளே கிரியை செய்திருக்குமானால், அல்லேலூயா. ஒருவேளை இனிமையை பற்றி ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கலாம், ஒருவேளை நட்புறவை குறித்து ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கலாம், ஒருவேளை வேகமாய் இருந்து நீங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய் மாறுவதற்கு ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு வொர்ஷிப்பராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கலாம், ஒரு ராஜாவாக நீங்கள் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கலாம், அல்லது நீங்கள் ஆண்டவருடைய ஃபேவரைட்டாக, ஆண்டவருக்கு பிரியமான தாவீதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் பேசி இருக்கலாம். அப்படி எழுந்து நிற்கிற மக்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரை எழும்பி இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, பாஸ்டருக்காக நன்றி, குடும்பத்துக்காக நன்றி. பாஸ்டரையும் முழு குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் நாளைக்கு நடக்க போகிற கூட்டத்தை, அடுத்த நாள் நடக்க போகிற ஆனிவர்சரியை எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொள்ளும் அப்பா. இயேசுவின் நல்ல நாமத்திலே கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.